இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்கள்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அது வரவேற்கக்கூடிய அம்சம்தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, 1,00,000 2,00,000 கவரேஜ் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிக கவரேஜ் எடுக்காமல் விட்டுறாங்க. ஆனால் இன்றைக்குள்ள ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸை பார்க்கும்போது ஒரு ஃபேமிலின்னு இருந்தால், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 சில்ட்ரன் இருந்தால் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 lakhs கவரேஜுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போனால், ஏன்னா இது வயசுக்கு தகுந்தாப்புல ப்ரீமியம் வேரி ஆகும். ஒரு 35 இயர்ஸ்க்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்து அவங்களுக்கு 2 குழந்தை இருந்ததுன்னா ப்ரீமியம் மேபி 20 to 25,000 ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஸோ இது 10 lakhs கவரேஜ் எல்லாருக்கும் சேர்ந்தது. யார் வேணாலும் அந்த 10 ஏன்னா அந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிம்பாங்க, இதை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது யார் வேணாலும் அந்த 10 lakhs கவரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பேசிக்காக வருமுன் காப்போம். நிறைய பேர் நம்ம போய் பாலிசிக்கு அப்ரோச் பண்ணும்போது நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்களே வாலண்டராக கேட்குறாங்க. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணுறதோடு இல்லாமல் அப்போ இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்தா கூட இந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு கிளைம் எதுவும் கொடுக்க மாட்டோம்னு கண்டிஷனோட தான் பாலிசி போடுறாங்க. இதே போல் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் பெருசாக வரும்போது நம்ம என்ன தான் சேவிங்ஸ் வச்சுருந்தாலும் எல்லா சேவிங்ஸும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்காக செலவாயிடும். ஸோ இதனால் வருமுன் காப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு முன்னாடியே ஒரு சஃபிஷியன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் அட்லீஸ்ட் 10 lakhs மேலேயும் போகலாம், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 lakhs இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தால் நம்ம சேமிப்பும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, எவ்ரி இயர் கிளைம் பண்ணாமல் இருந்தால் நோ கிளைம் போனஸும் நிறைய கம்பெனி கொடுக்குறாங்க. இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டோன்னே டபுள் த கவர் எலிஜிபிலிட்டி ஆகிடுவோங்க. அப்போ ஒரு 10 lakhs போட்டாலே 20 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். இது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். இதுவும் நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இதே போல் வருமுன் காப்போம் அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சஃபிஷியன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம சேவிங்ஸில் உள்ள பணமும் செலவாகாது, ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா அந்த ஏதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸையும் மீட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறந்த வழியாக இருக்கும்.